தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இடைக்கோடு முள்ளுவிலை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சிகாமணிக்கு 4 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். 4 மகன்களில் 3 பேருக்கும் ஒரு மகளுக்கும் திருமணமாகி அதே பகுதியில் வசித்து வருகின்றனர். கடைசி மகனான 37 வயதான சுனில்குமாருக்கு மட்டும் திருமணமாகவில்லை. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை சிகாமணியின் இடது கால் அகற்றப்பட்டது. அதன் காரணமாக நடமாடக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். இதனால் மகன்கள் சேர்ந்து அவர்களது வீட்டிற்கு அருகிலேயே தனியாக ஒரு சிறிய அறை அமைத்து தங்க வைத்து கவனித்து வந்துள்ளனர். திருமணமாகாத கடைசி மகனான சுனில்குமார் தந்தையுடன் தங்கி வந்துள்ளார். மேலும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இரவு சுனில்குமார் மற்றும் தந்தை சிகாமணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த மகன் சுனில்குமார் தந்தையை கொன்று விடுவேன் என்று கூறி பெயிண்டில் கலக்க வைத்திருந்த திண்ணரை எடுத்து அவரது உடல் முழுவதும் ஊற்றியுள்ளார். பின்னர் தந்தை என்று கூட பார்க்காமல் தீ வைத்து கொளுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். படுத்த படுக்கையாக இருந்த சிகாமணிக்கு எழுந்திருக்க கூட முடியாததால் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதற்கிடையே எதுவும் நடக்காதது போல் அடுத்த நாள் காலையில் வீட்டில் வந்து உறங்கிக் கொண்டிருந்த சுனில்குமாரை பளுகல் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிகாமணி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து பளுகல் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து சுனில்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீசாரின் விசாரணையில் சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தந்தையை மகன் திண்ணர் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.